பாமகவினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் என்பது அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முகுந்தன் அவரை இளைஞரணி தலைவரா நான் பொறுப்பு கொடுக்குறேன். என் பையனுக்கு உதவியா அவர் இருப்பாருன்னு நான் நம்புறேன். யாருக்கு உதவியா? உனக்கு உதவியா தான். எனக்குலாம் தேவையில்லை, எனக்குலாம் உதவியா பேசி என்ன உங்களுக்கு வேணாம் பண்ணுங்க. நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் மேல அதிகாரி ஊமத்திரங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். எனக்கு ஈக்குவலான ஆளா? வியாபார நேரத்துல உசிர வாங்காதே. 2 பேரும் ஓரமா நில்லுங்க. சரிங்க சாமி. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. அதாவது மாநில அணி தலைவரா அவர் நான் நியமிக்கிறேன். அதாவது கட்சி வளராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சும்மா 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கட்சி விட வந்தேன். அதை விட தூக்கி நீங்க பதவியை கொடுத்துருக்கீங்க. அப்ப களத்துல இருக்கவங்களுக்கு என்ன மரியாதை? களத்துல இருக்கவங்களுக்கு நீங்க சீட்டை கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா கட்சி வேலை செய்வாங்க. ரிட்டையர் ஆயிட்டல, பேசாம ரோட்டி தின்னுட்டு உட்காரு. காலை நீட்டு தொட்டு கொம்பிட்டு போயிட்டே இருக்கேன். யாரை எப்படி அடிக்கணும், எப்படி நம்பர் 1 ஆகணும்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்கலையா? நீ போடுங்க ராஜஸ்தானுக்கு டிக்கெட். கமலேஷ் அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி. உன் பையன் அடிக்க வர்றான். ரவுடி அடிடா அடிடா. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பப்ளிக்கு முன்னாடி, அதுவும் தொண்டருக்கு முன்னாடி ஒரு செயலாளரே மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இனிமேல அமைதியா இருந்தோம்னு இங்கே சில சில்லற சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா. என்ன சரி போ. இது நான் ஆரம்பிச்ச கட்சி. இங்க நான் சொல்றதான் கேட்கணும். விருப்பம் இருந்தா இருங்க. இது நான் ஆரம்பிச்ச கட்சி. நான் சொல்றதான் கேட்கணும்ப்பா. கை தட்டுங்கப்பா. என்ன அது சரி பா? அது சரியா? கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. நன்றி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். நீ எப்பயா வந்த? நான் 1 வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிற? முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்துல என்ன போற குடும்பத்துல அவ்வளவு நன்றி யார் சொல்றது? அதாவது நான் ரொம்ப வருத்தப்பட்டே பேசுறேன். எனக்கு இந்த கட்சியில ஏறிக்கணும்னு ஆசை இல்லாம உங்களுக்கு. ஏன்னா பனையூர்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்ல பேசும்போது இப்படின்னு கண்ணை கட்டுறேன். ஒரு ஆளை மதிக்காம இவரா டீலிங் பேசுறாரு. அவரை பத்தி திட்டி பேச சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும். இவனை பத்தி திட்டி பேசி இவங்களே பேச்சுவார்த்தை நடத்தும். அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம இப்படி ஒரு நாடு நடத்திட்டு இருக்கணும்னு நினைச்சாரு. உண்மையிலேயே சண்டை தான். தேவையெல்லாம் பண்ணாதீங்க. கட்சியை உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு இது என்ன தேங்காயா? இந்த வீண் வச்சு வேணா. உடைச்சதுதான். டேய், நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சேன். அதுக்கு மூல காரணமே நான் தான். இந்த வீண் வார்த்தையில வேணாம். நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த
சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. தொண்டர்கள் கை தூக்கட்டும். உங்களுக்கு எத்தனை பேர், எனக்கு எத்தனை பேர்? யோ, தலைவர் பக்கம் யார் யார் கை தூக்குறது? டேய், 5 பேரா? பாக்கி பேர்லாம் என்னடா நீங்க? அவ்வளவுதான். கையை மடக்குங்க. என் பக்கம் கை தூக்குங்க. அந்த அலுவலகத்துல வந்து நீங்க பார்க்கலாம், எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். வந்து போன் நம்பர் நோட் பண்றேன். அந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. இனிமே இங்க இருக்க ஆபீஸ்ல நான் வந்து இருக்க மாட்டேன். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன், பரசுராமன் முகுந்தன். மறுபடியும் நான் சொல்றேன், முகுந்தன் அவர்தான் இளைஞரணி தலைவர். புரியுதுங்களா? இது நான் ஆரம்பிச்ச கட்சி. 4480 இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எப்போ வேணாலும் நீங்க வந்து பண்ணுங்க பாருங்க. சரிங்களா? அதனால இன்னையில இருந்து ஒரு கட்சி காச்சேகா, என் கட்சி தீவிர காச்சேகா, தீ காச்சேகா. குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. இது வந்து நான் ஆரம்பிச்ச கட்சி. இங்க வந்து உங்களுக்கு புரியும். அவங்க விருப்பம் இருந்தா இங்க இருங்க, இல்லனா நைனா நைனா பார்க் கூட்டு போறேனா பார்க்கடே ஒழுங்குல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கே புரியும். நான் என் பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த கட்சியில நீங்க இருக்கணும். இல்லனா வெளில போயிட வேண்டியதான். யாரா இருந்தாலும் வெளில போயிருங்க. தாடினும் செருப்படுத்து பிச்சு கூட இருந்துச்சு. உன் கூட அப்போலாம் 5 பேர் கூட இருந்தாங்க. இப்ப எவனுமே இல்ல. நீ மட்டும் தனிமரமா ஒத்தையா நிக்கிறடா, ஒத்தையா நிக்கிற. பெத்த வயிறு 10 எரியுதுடா, 10 எரியுது. பையா அள்ளி அந்த கொட்டி இறைச்சிக்கிட்டு இருக்காண்டா. அப்ப மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்து அது பின்னி போட பிள்ளை பார்க்காதடா. போடா, உன் மூஞ்சிலே முழிக்க முடியல. போடா, செஞ்சு கிராப்பா வெட்டு. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்றேன். நடத்துங்க. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு. முகந்தான் உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. எனக்கு ஒரே டவுட்டு, வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதுதான் தெரியல. ஆனா முருகா, காசு கொடுத்தா எங்க வேணாலும் போவா முருகா இந்த ஆளு. அன்புமணி வெக்கப்படுது, தட்டை மாத்தி நம்ம கூட்டணி சேர்ந்தா இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க முடியல. முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும். Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? நீயா எனக்கு அப்பன்? ஒரு நேஷனல் லீடருக்கு அப்பன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் சொல்ல கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? நானு என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு. குடும்பத்தில் அவ்வளோதான். நன்றி யார் சொல்றது? அவ்வளோதான். நன்றி யார் சொல்றது? மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சி ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். சொல்றேன்டா, நீ எல்லாம் வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்குவேன். சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு தெருவா சுத்தி இருக்க. இதோட 22 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே தோல்ல தான்டா சுமந்துட்டு இருக்கேன். வலிக்குதுடா. ஒரு வயசுக்கு மேல உங்க அப்பங்காசுல உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா வலது கையில சாப்பிடக்கூடாது, கழுவுற கையில தான் சாப்பிடணும். என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கதவத்துற கதவத்துறாங்க. 7 மணிக்கு அப்படின்னா உனக்கு என்னப்பா அது? அப்பாப்பா அப்பனா இவனா? விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஏய் கிழவா,
என்ன போசா வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. அன்புமணி தோற்றாலும் தகப்பனிடம் தோற்கிற காரணத்தினால் அது ஒன்றும் பெரிதாக தெரியாது. அதனால சரியாகிவிடும் பாருங்க, நாளைக்கு சரியாகிவிடும். அரசியல் இல்லைன்னா இது அது குடும்பம். அதனால அது பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர். அது அப்பாவுடைய கோணம் மகனுக்கு அப்படியே இருக்கிறது பாருங்க, மேடையிலே அதை காட்டுகிறார். அதைத்தான் நான் ரசித்தேன். நான் அதை ரசித்தது. இதெல்லாம் நடக்காது, சேர்ந்து விடுவார்கள் என்றாலும் எனக்கு தெரியும். ஆனா தகப்பனாருக்கு எதிராக தகப்பன யாராக இருந்தாலும் அப்படின்னு திருப்பி சொல்வதனுடைய பொருள், மகனாக இருந்தாலும் உன்னை வெளியே செல்வேன், போ வெளியே போ என்று அவர் சொல்லுகிறார். இவரும் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டு முகவரியை கொடுத்து விட்டு போகிறார். ஆனால் நான் சொன்னது போல சரியாகிவிடும் பாருங்க, நாளைக்கு சரியாகிவிடும். இப்பொழுது நம் கட்சிக்கு புதிய தொண்டர் ஒருத்தர் வந்திருக்கிறார். இப்போது அவரை அழைப்போம். மேங்கோமணி புள்ளைனையா இங்கேதான் நிற்கிறியா? இவர் யார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லப்பா, சொல்லு. சின்னையாவாகிய நான். திருப்பி சொல்லு. சின்னையாவாகிய நான். இன்னொருத்தர சொல்லு. சின்னையாவாகிய நான். ஓகே, டேக். ஓகே. தினக்கின